அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் இந்த வீணா ஒரு வீணை என்ற சமூக நாவலில் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு வீணா படும் அவலங்களையும் கோபத்தில் வீட்டை விட்டு போகும் நிர்மலா படும் துன்பங்கள் வாயிலாக நாட்டில் சில பெரிய இடங்களில் நடைபெறும் உண்மைச் சம்பவங்களையும் நமக்கு புரிய வைக்கிறார்கள். நல்லதோர் வீணை என்ற பெயரில் ராணி வார இதழில் தொடராக வந்து வாசகர்களின் பாராட்டை பெற்றது. இதை திருமகள் நிலையத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன தூக்கம், எழுந்திரு! இடியோசை போல சித்தி அலமேலு கத்த வீணா திடுக்கிட்டு எழுந்து பார்த்தபோது பளிச்சென்று பொழுது விடிந்திருப்பதை உணர்ந்தாள். எல்லாம் கனவா? சித்தி எங்கே இங்கே வந்தாள்? ஆனால் பொழுது விடிந்தது உண்மை என்று அறையின் சுவர் ஓரமாக போடப்பட்டிருந்த அலங்கார மேஜைக்கு பின் ஓங்கி உயரமாக நின்ற கண்ணாடியில் பிரதிபலித்த அவள் உருவம் சொன்னது. மெல்ல தனது நீண்ட முடியை வாரியபடி தன் உருவத்தை காலோடு தலைவரை ஆய்வு கண்ணோடு பார்த்தாள். அத்தனை பெரிய பங்களாவில் வசிக்கும் வாய்ப்பும் அவள் ஒரு பெரிய மனிதரின் மனைவி என்ற நிலையும் மகிழ்ச்சிக்கு பதில் அவளை தாங்குனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு இருப்பதை முகம் பளிச்சிட்டு காட்டியது. கணவர் என்ற அந்த புதிய உறவினர், அந்த பங்களா, அதில் உள்ள சுகம் எல்லாமே அவளது மனம் ஏற்காத சங்கதிகளாக இருந்தன. அவள் கருணாகரனின் மனைவி என்பதை நினைவுறுத்துவது போல கழுத்தில் கிடந்த அந்த புத்தம் புதிய மஞ்சள் சரடு பாம்பு போல அவளை அச்சுறுத்தியது. கண் இமைகளை சுட்ட கண்ணீரை அடக்கி கொண்டு அவள் கூந்தலை முடித்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். விரைவாக குளித்து முடித்து உடைமாற்றிக் கொள்ள தொடங்கினாள். அலமாரியில் அவர் வாங்கி கொடுத்த சேலை அடுக்கடுக்காக இருந்தன. ஜாக்கெட்டுகளும் ஒப்பனை பொருட்களும் ஏராளமாக இருந்தன. அவை எதையும் அவள் தொடவில்லை. தான் வேலை செய்த பொழுது சிரமப்பட்டு வாங்கி சேர்த்து கொண்ட சேலை துணிமணிகளை அவள் எடுத்து வந்திருந்தாள். அவற்றிலிருந்து ஒரு நீல நிற வாயில் சேலையும் அதற்கேற்ற ஜாக்கெட்டும் எடுத்து அணிந்து கொண்டாள். கல்யாணத்தின் போது அவளுக்கு அவர் போட்ட வைர நகைகள், தங்க நகைகள் எல்லாவற்றையும் கழற்றி இரும்பு பீரோவில் லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு தனது பழைய முத்துத்தோட்டை காதில் அணிந்திருந்தாள். இடக்கை மணிக்கட்டில் அவளது சொந்தமான கை கடிகாரம், வலக்கையில் தேய்ந்து போன 2 தங்க வளையல்கள், கழுத்தில் அவள் எப்பொழுதும் பயன்படுத்தும் மெல்லிய தங்கச்சங்கிலி. லேசாக கதவு தட்டப்பட்டது. குங்கும பொட்டை சரி செய்தபடி கண்ணாடியிலிருந்து வேகமாக திரும்பி கதவை திறந்தாள். பழனி வெளியே நின்று கொண்டிருந்தான். இங்கே வேலைக்கு வந்தப்போ நான் 20 வயது வாலிபன், 30 வருடமாக ஒண்டிக்கட்டையா இங்கே உழைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு போக்கிடம் கிடையாது என்று முதல் நாளே அவன் தன் வயதையும் அறிமுகப்படுத்தி இருந்தான். தலையெல்லாம் வெளுத்து, முகம் சுருங்கி, கைவிரல்களில் காய்ப்பு ஏறி அவன் சொன்ன வயதிற்கும் மீறிய முதுமையில் தெரிந்தான். ஆனால் நடையிலும் வேலையிலும் கடமை செய்வதை மறக்காது நினைவில் நிறுத்திக் கொள்வதிலும் 20 வயது இளைஞனாகவே இருந்தான். அம்மாவுக்கு 12 மணிக்கு கார் தயாராக இருக்கும். விமான நிலையத்துக்கு போகணும் இல்லையா? பம்பாயிலிருந்து விமானத்தில் தம்பி நரேந்திரன் வரும். நீங்கள் போய் வரவேற்று அழைச்சிட்டு வருவதுதான் நியாயம். தலையை சொரிந்தான் பழனி. நான் அவர் மகனை முன்பின் பார்த்ததில்லையே. அந்த கூட்டத்திலே எப்படி கண்டுபிடிச்சு? அவள் குழப்பத்துடன் முடிக்கும் முன் பழனி லேசாக சிரித்தான். அம்மாவை தனியே அப்படியே தவிக்க விட்டு விடுவேனா? கூட நானும் துணையாக வரப்போறேன் என்ற பழனி ஓடி போய் சமையல் அறைக்குள் தலையை நீட்டினான். அம்மா வெளியில் போக போறாங்க, சூடா ஏதாச்சும் தாகத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க என்று குரல் கொடுத்தான். எனக்கு தெரியும் என்று பழனியை வெட்டி விடுபவர் போல் பார்த்தான் சங்கரன். பிறகு வெள்ளி தம்ளரில் நுரை பொங்க ஆற்றி எடுத்து வந்த பாலை பளபளத்த சாப்பாட்டு மேஜை மீது கொண்டு வந்து வைத்தார். அம்மா, தாகத்துக்கு கொஞ்சம் இதை சாப்பிடுங்கோ, பணிவுடன் கூறிவிட்டு அறைக்குள் மறைந்து விட்டார் சங்கரன். சாப்பிடுங்க அம்மா, விமானம் வர வெகு நேரம் ஆகும் வற்புறுத்தினான் பழனி. பெற்ற தகப்பனைப் போல் அவளிடம் அவன் காட்டிய அன்பு அவள் மனதை நெகிழச் செய்தது. தம்ளரை எடுத்து வேகமாக பாலை பருகினாள். வாயை கைக்குட்டியால் துடைத்து கொண்டு மாடி ஏறி சென்ற பழனியை பின்தொடர்ந்தாள். ஐயா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புங்க, கிசுகிசுத்தான் அவன். அந்த வீட்டில் வேலை செய்த அத்தனை ஆட்களில் பழனிக்கு மட்டுமே அவள் மேல் ஏனோ அனுதாபம். கையும் காலும் விழுந்து அத்துடன் லேசாக மாரடைப்பும் வந்து கருணாகரனை படுக்கை மீது கிடத்தியதும் பழனி அவளிடம் ஓடி வந்தான். அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு கொடுக்கிற அறையில் தங்கிக்கோங்க. டாக்டர்களும் உறவினர்களும் வந்து உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு தர மாட்டாங்க என்று கூறிவிட்டு அவள் பதில் அளிக்கும் முன் அவளது பெட்டிகளை தூக்கி வந்து மாடி வராந்தவை ஒட்டி இருந்த அந்த கடைசி அறையில் கொண்டு வந்து வைத்தான். இந்த அறையை இன்னும் யாரும் உபயோகிக்கவில்லை. இந்த வீட்டை ஐயா வாங்கும் முன் பெரியம்மா போயிட்டாங்க. சில மாதம் முன்தான் ஐயா அறைக்கு புது சாயம் அடித்து புதுசா கட்டில், மெத்தை, பீரோ எல்லாம் வாங்கி போட்டார்.
விருந்தாளிகள் வந்தால் வீட்டிலேயே தங்க வைக்க ஒரு தனி அறை வேணும்னு தான் இதை ஒழுங்கு செய்து வைத்தார். ஐயாவுடைய குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து எப்பவுமே இந்த வீட்டில் அதிக நாள் இருந்ததில்லை. அப்படி இருந்தாலும் அப்பாவின் படுக்கை அறைக்கு பக்கத்திலே இருக்கிற அறைகளில் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க. வியாபார விஷயமா ஏதாவது பேச வேண்டியிருக்கும் என்று தம்பி நரேந்திரன் அப்பாவுக்கு பக்கத்து அறையில் தங்கிக்கும். நிர்மலா தான் ஐயாவோட செல்ல மகள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன பொண்ணு. ஆனால் ரெட்டைவாள். ரொம்ப பிடிவாதம். நீலச்சாயம் பூசின அந்த பெரிய அறை தான் தனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கும். ஐயாவுக்கு பெண் மேல உசுறு. எல்லாத்துக்கும் வளைந்து கொடுப்பார். மகன் நரேந்திரன் ஒரு மாதிரியான ஆசாமி. யாருக்கிட்டையும் அதிகம் பேச்சு வச்சுக்க மாட்டார். பெரியோருக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் பாவம் இப்பொழுது அடங்கி போய் கண் மட்டும் மூடாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வாய் பேச முடியாத ஊமையாக படுத்து கிடக்கார். உங்களை பற்றி நான் ரொம்ப வேதனைப்படாரேன் அம்மா. பழனி மூச்சு விடாது பேசினான். மெல்ல விரல்களால் கதவை தட்டினாள் வீணா. நாள் முழுவதும் நோயாளியை கண்காணிக்க டாக்டரால் அமர்த்தப்பட்டிருந்த வெள்ளை சீருடையில் மிடுக்காக தெரிந்த நர்ஸ் கதவை திறந்தாள். வீட்டின் எஜமானி என்ற அச்சத்திலே வீணாவை உள்ளே அனுமதித்தாள். டாக்டர் ஊசி போட்டுவிட்டு போயிருக்கார். அதனால் நல்லா தூங்குகிறார் எச்சரித்தாள். படுக்கை மீது கிடந்த கருணாகரனை கழுத்து வரை வெள்ளை போர்வையால் மூடிவிட்டிருந்தாள் நர்ஸ். ஜன்னல் திரைச்சீலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருந்தன. ஒரு சிறு இடுக்கு வழியே வந்த வெளிச்சத்தில் தெரிந்த அவரது உப்பலான முகத்தையும் இறுக்கமாக மூடியிருந்த கண்களையும் வழிப்பயணம் முழுவதும் அசுத்தனமாக வார்த்தைகளை உதிர்த்த தடித்த உதடுகளையும் ஒருமுறை ஊன்றி கவனித்துவிட்டு உடம்பெல்லாம் பயத்தில் சிலிர்க்க வீணா மெல்ல கதவு பக்கம் திரும்பினாள். எழுந்திருந்தால் சொல்லுங்கள். நான் நரேந்திரனை கூட்டி வர விமான நிலையத்துக்கு போகிறேன் சொல்லிவிட்டு கீழே வேகமாக இறங்கி வந்தாள். பென்ஸ் காரின் கதவை திறந்து வீணாவை பின் இருக்கையில் அமரச் செய்து உபசரித்துவிட்டு பழனி வண்டி ஓட்டுநர் அருகே அமர்ந்து கொண்டான். கார் புறப்பட்டது. விமான நிலையத்தில் அன்று ஒரே கூட்டம். பம்பாயிலிருந்து வந்த விமானம் தரையை தொட்டு பெருமூச்சுடன் சீறிக்கொண்டு வந்து நின்றபோது அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. அதோ ஒரு சிறு கைப்பையோட பச்சை சட்டை பழுப்பு ஃபேண்டில் வராரே, அவர்தான் நம்ம வீட்டு நம் தம்பி நரேந்திரன். பழனி சுட்டிக்காட்டியதன் பக்கம் திரும்பி பார்த்தாள். அப்பாவை போலவே ஓங்கி உயரமாக வாட்டசாட்டமாக இருந்தான். முகத்தில் கர்வமும் கண்களில் கடுமையும் நடையில் மிடுக்குமாக வந்து கொண்டிருந்த அந்த வாலிபனை கண்டு அவள் நடுங்கி போனாள். பார்த்தாலே வெறுப்பை உமிழும் அந்த கண்கள் அவளை மிகவும் பயமுறுத்தின. இவனை அவள் எப்படி சமாளிக்கப் போகிறாள்? காரின் முன்பக்கத்தில் போக்குவரத்தை காட்ட அமைக்கப்பட்டிருந்த சிறு கண்ணாடியில் நரேந்திரனின் கண்கள் நெருப்பாக எரிவதை பார்த்து விட்டாள் வீணா. சட்டென்று தன் பார்வையை சாலையின் இடது பக்கம் திருப்பிக் கொண்டாள். வழிநெடிலும் அவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அம்மா வந்திருக்காங்க என்ற பழனி அறிமுகம் செய்து வைத்த போது தலையை ஆட்டியதுடன் சரி. அதற்கு பின்னர் மௌனமாக அசட்டையாக தலையை நிமிர்த்தி கொண்டு யாரிடமும் பேச பிரியப்படாது உட்கார்ந்திருந்தான். வீட்டை அடைந்ததும் பரபரப்புடன் வண்டியிலிருந்து இறங்கினான். வெட்டியை தூக்க எதிரே ஓடி வந்த வேலையாளிடம் அப்பா இப்போது எப்படி இருக்கிறார் என்று கேட்டான். கை கால் அசைக்க முடியாமல் பேச முடியாமல் என்று மேலே ஏதோ சொல்ல ஆரம்பித்த வேலையால் பின்னால் படியேறி வந்து கொண்டிருந்த வீணாவை கண்டு வார்த்தைகளை அடக்கிக் கொண்டான். நீங்கள் வரப்போவதை பற்றி நர்சம்மா டாக்டருக்கு போன் செய்தாங்க. அவர் கூட 5 நிமிடத்துக்கு முன்னால் வந்து விட்டார். வேகமாக படிகளை தாண்டி மாடி பக்கம் விரைந்தான் நரேந்திரன். பழனி மூச்சிறைக்க வீணாவின் அருகில் ஓடி வந்து கிசுகிசுத்தான். இப்ப நீங்கள் உங்கள் அறையிலேயே போய் உட்கார்ந்திருப்பது நல்லது. டாக்டர் கிட்ட எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டு சின்ன ஐயா உங்களை பார்க்க வருவார் என்றான். விமான நிலையத்திற்கு போய் வருவதற்குள் அவள் பயத்தில் மிகவும் களைத்து விட்டிருந்தாள். தனது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள். முதலில் முகத்தை குளிர்ந்த நீரில் மறுபடியும் நன்றாக கழுவி துடைத்துக் கொண்டாள். காற்றில் பறந்து அலங்கி போயிருந்த கூந்தலை மறுபடியும் வாரி முடித்துக் கொண்டாள். நெற்றி மீது சிறிதாக குங்குமப்பட்டை வைத்துக் கொண்டு கண்ணாடியை பார்க்க பிடிக்காதவளாக அறைக்குள் அமைதியின்றி குறுக்கும் நெடுக்குமாக நடக்க தொடங்கினாள். நரேந்திரன் வந்து அவளிடம் என்ன பேசப் போகிறான்? தன் தந்தைக்கு இப்படி ஆபத்தான நிலையில் நோய் வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நடந்ததையெல்லாம் அவள் விவரமாக மகன் என்ற உறவுடன் வந்து நிற்கப் போகும் இளைஞனிடம் எப்படி சொல்வாள்? அவளை திருமணம் செய்து கொண்டு விடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தபோதே கருணாகரன் அவளை தனது அலுவலக வேலையை விட்டு வீட்டில் தங்கியிருக்க உத்தரவிட்டார். இது அவள் விரும்பி ஏற்றுக்கொண்ட திருமணம் அல்ல, சித்தையின் வற்புறுத்தலால் நடந்தது. இத்தனை பெரிய மனிதன் நம் வீட்டை தேடி வந்து கெஞ்சி கேட்கிறார். நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிறியே. கனவில் கூட இது மாதிரி ஒரு இடம் உனக்கு கிடைக்காது. உங்க அப்பன் என்னையும் என் 2 குழந்தைகளையும் தெருவில் நிறுத்திவிட்டு மண்டையை போட்டு விட்டார். நீ சம்பாதிச்சு போடுற காசுல என்றைக்கு அதுகள் தலையெடுக்க முடியும்? அவர் நமது குடும்பத்தையும் காப்பாற்றுகிறதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். நீ ஒத்துக்கலைனா நானும் குழந்தைகளும் நாளைக்கே மூட்டைப்பூச்சி மருந்து தின்னுட்டு செத்து ஒழுகிறோம். பிறகு உன் இஷ்டப்படி ஆடு. சித்தி அலமேலு செய்த ஆர்ப்பாட்டம். தினமும் அவர் காரில் வந்து வீட்டு சிறு கூடத்தில் ஒடிந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவர் கெஞ்சி குழைந்தது. காதலிப்பதாக அவளிடம் நெருங்கி பழகிய முரளி திடீரென்று பாராமுகமானது. எல்லாம் அவளை ஒரே மாதிரியாக அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தி விட்டிருந்தன. வேறு வழியே இருக்கவில்லை. சரி என்று தலையை ஆட்டி விட்டிருந்தாள். 2 மாத காலம் அந்த திருமணத்தை அவர் ரகசியமாகவே வைத்திருந்தார். சித்தி அலமேலு மிகவும் கெட்டிக்காரி, பிடிவாதக்காரி. பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டும் முன் எங்களுக்கும் அவளுக்கும் பிற்கால வாழ்க்கைக்கு வழி செய்தாக வேண்டும் என்று அழுத்தமாக அவரை வற்புறுத்தியிருந்தார். அந்த திருமணத்தை நடத்தும் முன் கணிசமான ஒரு தொகையை செலவுக்கு என்று அவரிடம் அலமேலு வாங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியில் தன் சக்கலத்தை பெற்ற மகளை அவருக்கு திருமணம் என்ற சாக்கில் விட்டுவிட்டிருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். பெற்ற குழந்தைக்கும் தமது நிர்வாகத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் தெரிவிக்காது ஒரு சில நண்பர்களுடன் அவளது குடும்பத்துடன் திருமணம் அவசரமாக திருத்தணியில் நடந்தது. அன்று பகலை கோவில் அலுவலகத்திலேயே அதை பதிவும் செய்து கொண்டார். பின்னர் வீடு திரும்பி வந்து நண்பர்களுக்கு விருந்து கொடுத்துவிட்டு கம்பெனி காரியங்களை அவசரமாக கவனிக்கும் நிமித்தம் அவர் தமது வீட்டுக்கு சென்றார்.
அவளை மறுநாள் காலையில் தமது காரில் பெங்களூருக்கு அழைத்து செல்வதாக சொல்லி பிறந்த வீட்டில் விட்டிருந்தார். மறுநாள் காலையில் அவளை தேனிலவுக்கு அழைத்து செல்ல வந்திருந்தார். அப்பொழுதுதான் அவரது அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் அந்த திருமண செய்தி தெரிந்துவிட்டது. அவள் வண்டிக்குள் ஏறிய போது தெருவே வேடிக்கை பார்த்தது. அலமேலு பெருமையுடன் வாசலுக்கு வந்து எல்லோரும் பார்க்கும்படி அவள் தலையில் ஒரு கட்டு மல்லிகை பூச்சரத்தை சூட்டி வழி அனுப்பி வைத்தாள். பெங்களூரில் ஹோட்டலில் அறையெடுத்து கதவை தாழிட்டுக் கொண்டு அவளை கடுமையாக பார்த்தார் கருணாகரன். அதுவரை அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முதலில் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். அந்த பையன் முரளியோட காதல் விவகாரத்தை எவ்வளவு தூரம் இறங்கி விட்டிருக்க? அதிர்ந்து போனால் அவள். உண்மையில் அவர்கள் இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன. கடற்கரை மணல் மீது அமர்ந்து பேச்சளவில் உருவாகிய காதல் அது. அவள் வேலை பார்த்த அதே நிறுவனத்தில் முரளி கணக்கு வழக்கு பகுதியின் தலைவனாக இருக்க நேர்ந்ததும், அவரிடம் அடிக்கடி ஃபைல்களுடன் அவள் செல்ல நேர்ந்ததும் எதிர்பாராத சம்பவங்கள். அந்த முகாந்தரத்தில் தொடங்கிய காதலை அலமேலுவுக்கு தெரியாது தன் உள்ளத்திலே அடக்கி வைத்திருந்தாள். முரளி அவளை உயிருக்கு மேலாக காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் வாக்களித்திருந்தான். அப்பொழுதும் கூட அவள் எல்லைக்கோட்டை விட்டு மீறவில்லை. அந்த சங்கதி இவருக்கு எப்படி தெரிந்தது? அவனோட ஊர் சுத்த முடிந்த ஒரு நாள் நான் சினிமாவுக்கு வாழ்ந்து கூப்பிட்டப்போ கல்யாணமான பிறகுதான் ரொம்ப பத்தினி போல நடிச்சியே. அவள் திகைப்புடன் மௌனமாக அவரை பார்த்தாள். நான் விரும்பினால் எப்பாடுபட்டாவது அந்த பெண்ணை அடைந்து விடுகிற வழக்கமுடையவன். உன்னை கண்டு எனக்கு அப்படி ஒரு வெறி வந்துவிட்டது. திருமணம் மூலமாக உன்னை என்னுடையவளாக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். வேலைக்காரியா கூட இருக்க உனக்கு தகுதி இல்லை என்பது எனக்கு தெரியும். உன்னை கல்யாணம் செய்துக்க அந்த பயல் முரளி இடைஞ்சலாக இருப்பான்னு எண்ணித்தான் அவனுக்கு என் நிறுவனத்தின் பம்பாய் அலுவலகத்திற்கு வேலை மாற்றம் செய்து சம்பள உயர்வு எல்லாம் தந்தேன். முரளி பணம் உதவி என்றதும் காதலை உதறிவிட்டானே. உள்ளூர் அவள் இடிந்து போனாள். அவன் என்னிடம் உன் காதல் விவகாரத்தை ஒப்புக்கொண்டான். திருமணத்திற்கு முன் உன் பேரில் 3 லட்சம் பணம் வங்கியில் கட்டி வைக்கணும், இத்தனை நகைகள் போடணும், இப்போ நான் வச்சிருக்கிற பங்களாவை உன் பேரில் எழுதி வைக்கணும், உனக்குன்னு தனியா ஒரு கார் வாங்கி தந்துடணும்னு உங்க அம்மா போட்ட நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் தலையாட்டி விரைவாக செய்து முடித்தேன். ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். அவரை அவள் வியப்புடன் பார்த்தாள். நெஞ்சு படபடன் என்று திகிலில் துடித்தது. நிலவு முடிஞ்சதும் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு திரும்பியதும் முதல் வேலையா உயிலை நான் மாற்றி எழுதிவிடப் போகிறேன். அந்த பங்களா கார் எல்லாம் இப்பொழுது சில நாள் உன்னோடு இருக்கும், நான் அனுபவிக்க போறதுக்காக. எனக்கு பின் என் சொத்துகளில் பாதி உனக்குன்னு எழுதி வச்ச உயிலை கிழித்து போட 5 நிமிடமாகாது. ஏற்கனவே வேறொரு உயில் தயார் பண்ண என் குடும்ப வக்கீலிடம் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கேன். அந்த உயிலின்படி மனைவின்னு என் வீட்டில் தங்கியிருக்க போகும் உனக்கு என் காலத்திற்கு பிறகு மாதம் 200 ரூபாய் உதவி நிதி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கேன். போதுமா? வக்கிரமாக உக்கரமாக வில்லன் போல சிரித்தார். திகைப்பில் பேச முடியாது நடுங்கி போய் அவள் பின்னால் காலடி எடுத்து வைத்து அறையை விட்டு ஓட முயன்றாள். எங்கே போற? கழுத்தில் நான் கட்டிய தாலிக்கு உன்னை அடைய உரிமை இருக்கு. பேசாமல் இப்படி வந்து படுக்கை மேல உட்கார். இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன். இதுவரை நான் தொடர்பு வச்சு கொண்டிருந்த பெண்கள் எல்லாரையும் விட நீ ரொம்ப அழகி. அந்த மோக வெறிதான் என்னை இப்படி ஒரு பைத்தியக்காரனாகிவிட்டது. என் மகன் சங்கதியை தெரிந்து கொண்டதும் கோபத்தில் குதிப்பான். என் மோகம் அடங்கிய பின்னர் உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? மெல்ல அவள் பின்னால் 2 அடி வைக்க பசி வெறியில் பாயும் மிருகம் போல் அவர் முன்னேற, உன்னை நான் பின்னர் என் நண்பர்களுடன் பகிர்ந்து அனுபவிக்கப் போகிறேன் பத்தினி பெண்ணே என்று அவர் அருகில் வந்தபோது கிரிச்சிட்டு அலறியபடி அவள் ஒதுங்கி கொண்டாள். எங்கே ஓடுற என்று அவர் கையை நீட்டியபடி வந்தபோது, நான் மாட்டேன், நான் நேரே போலீஸுக்கு போய் உங்களை பற்றி என்று அவள் திக்கினாள், விம்மினாள். எதிர்த்து பேசுகிற உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? முதலில் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், வாங்கிக்கோ. உதை கொடுத்தால்தான் நீ அடங்கி விடுவ. இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து கொண்டு ஓங்கியபடி அவர் அவளை அணுகிய போது அவள் அம்மா அம்மா என்று அலறினாள். ஆனால் கண்களில் கோபம் தெறிக்க அவர் கையை நீட்டி அவள் கூந்தலை பற்ற முயன்ற போது வாய் கோணிக்கொண்டு நெஞ்சை பிடித்தபடி தடால் என்று தரையில் மரமாக சாய்ந்து போனார். அதற்கு பின் அவரை வண்டியில் போட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பியதே வேறு ஒரு கதை. இதையெல்லாம் அவர் மகனிடம் அவள் எப்படி சொல்வாள்? பழனி ஓடி வந்து மெல்ல கதவை தட்டினான். சின்னையா உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. எச்சரித்து விட்டு வெளியே வராந்தாவில் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டான். எந்தவித பீடிகையும் இன்றி நரேந்திரன் சூறாவளி போல அறைக்குள் வந்து நின்றான். ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்த்தபடி கவலையுடன் நின்ற அவள் சற்றென்று திரும்பிய போது ஒரு வினாடி திகைத்து போனாள். மயக்க நிலையில் கிடக்கும் கருணாகரன் எழுந்து வந்து நிற்பது போல அச்சில் வார்த்தெடுத்தவன் போன்ற சாயலில் ஓங்கி உயரமாக வந்து நின்ற மகனை கண்டு மனம் படபடத்தது. தேனிலவுக்கு நீங்கள் இருவரும் பெங்களூர் புறப்பட்டு போன அதே இரவு திரும்பி விட்டீர்களாம். பெங்களூரில் ரொம்ப குளிரோ? அங்கே என்ன நடந்தது? அதட்டலாக ஆத்திரமாக ஏளனமாக கேட்டான். வயதில் அவளை விட கொஞ்சம் பெரியவன், ஆனால் உறவில் அவளுக்கு அடங்கி போக வேண்டிய சிறியவன். இப்பொழுது அவள் அவனுடைய சிற்றன்னை ஆயிற்றே. ஒரு தாயை பார்த்து கேட்கும் கேள்வியாது? கோபத்தில் அவள் கொதித்து போனாள். வெடுக்கென்று நிமிர்ந்து அவனை கடுமையாக பார்த்தாள். குளிர் உன் தந்தைக்கு ஒத்துக்கலை. ஹோட்டல் குளிர்சாதன அறைக்குள் நுழைந்ததுமே நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சாய்ந்து விட்டார். நான் என்ன வைத்தியரா? பயந்து போய்விட்டேன். ஹோட்டல் முதலாளிக்கு தெரிந்த ஒரு வைத்தியரை உடனடியாக அழைத்து காட்டினேன். மாரடைப்புடன் மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு கைகால் விளங்காமல் பேச முடியாமல் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அதனால் அவரை அசைக்கக்கூடாதுன்னு அந்த டாக்டர் எச்சரிக்கவில்லையா? அவன் கேட்டான்.
உடனடியாக தீவிர கவனிப்பு பகுதியில் சேர்த்தாக வேணும் என்றார். தன்னந்தனியாக பழக்கமில்லாத ஊரில் பண வசதி இல்லாமல் நான் என்ன செய்வேன்? ஊருக்கு திரும்பிடுறது தான் சரின்னு முடிவு எடுத்தேன். ஏராளமாக பணத்தை கையில் வைத்துக்கொண்டு இல்லேன்னு கதை விடுறீங்களே. அப்பா கல்யாணத்துக்கு முன்னதாகவே வாரி தந்திருக்கிறாரே. முகம் சிவந்து காது மடல் எரிய நெஞ்சு குமுறி போனாள் வீணா. ஓட்டல் அறையில் நடந்த அந்த நிகழ்ச்சி மீண்டும் நினைவில் வர அவள் உடலும் உள்ளமும் நெருப்பாக எரிந்தன. உன் அப்பாவுக்கு மணிப்பர்சை எப்பொழுதும் கெட்டியாக தன் கையிலேயே வச்சிருக்கிற வழக்கம், அது உனக்கு தெரிந்ததுதானே? அவர் பையில் கொஞ்சம் பணமும் காசோலை புத்தகம்தான் இருந்தன. ஹோட்டல் பாக்கி உடனே தீர்த்து விட்டு கிளம்பவே 10ம் 10ஆவதுமாக இருந்தது. நம்ம குடும்ப டாக்டர் ரொம்பவும் அதிர்ந்து போயிருக்கிறார். கடும் நோயாளியை நீங்கள் காரில் படுக்க வைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது ரொம்ப தப்பு. ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அருகில் இருக்கும் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்க வேணும். ஆளுக்கு ஒன்று இப்படி சொல்வது சுலபம். அந்த சிக்கலான நிலைமையில் எனக்கு இந்த முடிவு தான் தோணுச்சு. இப்போ அப்பாவின் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார். அதுக்கு உங்கள் பதில்? அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் பாதிக்கப்பட போகிறவள் நான். பணக்கார, அதுவும் இளம் விதவை, அலட்சியமாக பேசினான் நரேந்திரன். வாயை மூடு நரேன். உன் சொந்த தாய்கிட்ட இப்படி பேசுவாயா? என்கிட்ட இஷ்டப்படி பேசுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். உன் அப்பாவின் சொத்துக்கு நீ வாரிசாக இருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் தானே பெரிய வாரிசு. அப்பாவை நல்லா மயக்கி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டீங்க. சொத்தை பற்றின விவரம் தெரியணும்னா உங்கள் குடும்ப வக்கீலை போய் கேள். என்னை கேட்டு என்ன பயன்? குடும்ப வக்கீலுடன் தொலைபேசியில் கேட்டுவிட்டேன். உங்கள் சின்னம்மா வற்புறுத்தலின் பேரில் அப்பா சில நாள்களுக்கு முன் புதுசா ஒரு உயில் எழுதினாராம். என் தங்கைக்கு சொத்தில் இருப்பதில் ஒரு பாகமாம். மீதி வியாபாரம், தொழிற்சாலை இவைகளில் உங்களுக்கு சரிபாகம் உண்டாம். இதை தவிர இந்த பங்களாவும் வங்கியில் கணிசமா ஒரு தொகையும் வைர நகைகளும் ஏராளமாக தந்திருக்கிறாராம். இது வெறும் பகல் கொள்ளை, அக்கிரமம். பெத்த மகனிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடாது அவரை நீங்கள் சாமர்த்தியமா மடக்கியிருக்கிறீங்க. அவர் சொல்லியிருந்தால்? கோபத்துடன் அவனை வீணா வெறித்தாள். கோவிலுக்கே வந்து கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். கல்யாண வயசுல ஒரு பிள்ளையும் பள்ளிக்கூடம் படிக்கும் ஒரு பெண்ணும் இருக்கும்போது மறு கல்யாணமா? அம்மா சாகும்போது சத்தியம் செய்து கொடுத்து விட்டு இப்பொழுது இப்படி செய்திருக்கிறாரே, உருமினான். அரிச்சந்திரனுக்கு அடுத்தபடியாக நடக்காது தவறிய அப்பாவை நீ நம்பினது என் தவறா? எனக்கு மட்டும் வயதானவருக்கு 2ஆம் தரமாக வாழ்க்கைப்பட ஆசையாக இருந்ததுன்னு நினைக்கிறியா? எரிச்சலுடன் கேட்டான். பணத்துக்கு 10ம் செய்ய அஞ்சாத சில பெண்கள் இல்லையா? அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவங்க நீங்கள். நரேந்திரா, உண்மையை தெரிந்து கொள். மரியாதை இல்லாம என்கிட்ட நீ இப்படி பேசினால் இதுதான் கடைசியாக உன்னோட நான் பேசுறதுன்னு ஆயிடும். தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? கோபத்தில் அவன் சிரித்தான். தற்கொலை பண்ணிக்கும் அளவுக்கு நான் ஒரு கோழை அல்ல. நிமிர்ந்து நிற்கப் போகிறேன். இந்த வீடு என்னுடையது. என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. தெரியும். புதிதாக ஒரு உயில் எழுத அப்பா வக்கீலுக்கு உத்தரவிட்டிருந்தாராம். அதில் கையெழுத்து போடும் முன் இப்படி நோயாளியாகிவிட்டார்னு வக்கீல் சொன்னார். தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா? இந்த வீட்டில் என் தயவில் நீ தங்கியிருக்க. ஞாபகம் வைத்துக்கொள். மரியாதையாக கீழே இருக்கிற ஒரு அறையில் தங்கிக்கிட்டு போட்டதை சாப்பிட்டு விட்டு சமயம் நேர்ந்தபோது உன் தந்தையை போய் பார்த்து கவனிச்சுக்கோ. பிரியமில்லாவிட்டால் வெளியில் ஒரு 5 நட்சத்திர ஓட்டலில் போய் தங்கி கொண்டு டாக்டர் வரும்பொழுது கூட அவரோடு வந்து அன்றாட நிலைமையை கவனித்து கொண்டு போ. ரொம்ப நெஞ்ச அழுத்தமா பேசுறீங்க இல்லையா? பணம் கைக்கு வந்து விட போகிறது என்பதால். என்னை அப்படி பேச வைக்கிறது உன் நடத்தை. அந்த அறையிலிருந்து எழுந்த உரக்க குரல்களை கேட்டுவிட்டு பழனி நடுங்கி போனான். நரேந்திரன் குணத்தில் மகாமுரணன் ஆயிற்றே. கோபம் வந்தால் யாரையும் கை நீட்டி அடிக்கிற பழக்கம் உடையவனாச்சே. ஒரு தடவை வீட்டு வேலையால் ஒருவனை அடித்து காயப்படுத்தி அது கோர்ட்டு வரை போய் பெரிய வழக்காகிவிட்டதே. அப்படி சின்னம்மாவை சின்னையா அடித்து விட்டால் ஊரே சிரிச்சு போயிடுமே. கூப்பிட்டீங்களாம்மா என்று கேட்டபடி பரபரப்புடன் உள்ளே ஓடி வந்தான் பழனி. கோபாவேசமாக நின்ற நரேந்திரன் அவன் பக்கம் வேகமாக திரும்பினான். உன்னை யார் இங்கே வர சொன்னது? நாங்கள் குடும்ப விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கோம். போ, வெளியே போ, விரட்டினான். அது சமயம் மூச்சிறைக்க நர்ஸ் ஓடி வந்தாள். மிஸ்டர் நரேந்திரன், டாக்டருக்கு ஃபோன் செய்யுங்கள். பெரியவர் உடம்பு ரொம்ப பலவீனமாகிவிட்டு வருது. நாடி துடுப்பு நல்லாவே இல்லை, பதறினாள். அதற்கு பின் வீடு அமர்க்கலப்பட்டு போனது. சில நிமிடங்களில் குடும்ப வைத்தியர் காரில் பறந்து வந்தார். வீட்டு ஆட்கள் எல்லோரும் கவலை நிரம்பி வழிந்த முகத்துடன் இங்கும் அங்கும் ஏவிய வேலைகளை கவனிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். பழனி கையை கட்டிக்கொண்டு வராண்டாவில் கருணாகரனது அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். கதவை திறந்து எட்டி பார்த்த டாக்டர் சின்னம்மாவை வரச் சொல் என்றதும் அவன் திகிலுடன் ஓடினான். வீணா உள்ளே வந்ததும் டாக்டர் அவளிடம் மெல்ல வந்து நின்றார்.
ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் கருணாகரன். உங்கள் கணவர் சில வினாடிகளுக்கு முன் மரணம் அடைந்து விட்டார். அவர் பிழைப்பது கஷ்டம் என்று எனக்கு பார்த்ததுமே தெரியும். உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடாது என்றுதான் சொல்லவில்லை. இத்தனை சிக்கல்கள் ஏற்பட்டால் பிழைப்பது அரிது. பிழைத்தாலும் ஆரோக்கியமாக மனிதனாக வாழ முடியாது. சாரி மிஸ்டர் நரேந்திரன், மரணச் சான்றிதழ் எழுதி தருகிறேன். அடுத்து கவனிக்க வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். டாக்டர் நகர்ந்தார். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக கிடந்த கருணாகரனின் முகத்தை உற்று பார்த்தாள் வீணா. பொங்கி வந்த கண்ணீரை அடக்க மாட்டாது அவள் வேகமாக தன் அறைக்குள் சென்று ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து குலுங்கினாள். அம்மா, கொஞ்சம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இனி நடக்க வேண்டியதெல்லாம் நீங்களும் சின்ன ஐயாவோட சேர்ந்து செய்யணும். ஆறுதலாக பழனி சொன்னபோது அவள் நன்றியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் சிற்றன்னை வற்புறுத்தி அவளை பூவும் பொட்டும் இழந்த ஒரு இளம் விதவையாக நிற்க வைத்து விட்டாங்களே, அந்த கொடுமையை எண்ணித்தான் அவள் அழுதாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.